கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தலைப்பு என்னவென்றால், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விளக்கு ஏற்றி வையுங்கள், ஒளி ஏற்றி வையுங்கள். அதுதான் நம் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் 5:35. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் வெளிச்சத்திலே அநேகர் ஓடி வந்து கலிகுற மனதாக இருந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக அப்துல் கலாம் வந்து ஹைதராபாத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டிரைவர் வேணும்னு கேட்டாங்க. கதிரேசன்கிறவர் போகிறார். போய் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அப்துல் கலாம் கேட்குறாரு, என்ன படிச்சிருக்கீங்க? அப்படி சார் நான் 10வது படிச்சிருக்கேன் சார். என்ன இப்படி ஏன் இவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? 10வது ஃபெயில் ஆகிட்டேன் சார். என்ன எதில் ஃபெயில் ஆகிட்டீங்க? இங்கிலீஷில் சார். சுட்டு போட்டால் கூட இங்கிலீஷ் வராது சார். நீங்கள் என்ன செய்றீங்க? இங்கிலீஷை இப்போ வந்து கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறீங்க சார். வேணாம் சார். படிப்பான் அப்படின்னு சொன்னால் படித்து பாஸ் பண்ணிட்டார். சரி, உடனே டேரெக்டாக ஓப்பன் யூனிவர்சிட்டியில் 12th எழுதலாம். சரி, 12th எழுது அப்படின்னாரு. 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போகிறீங்க? சார் வேண்டாம் சார். சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கலான்னு இருக்கேன் சார். அப்படியா? சரி படி, ஹிஸ்ட்ரி எடுத்து படி அப்படின்னு. நாளடைவில் படித்தார் அப்துல் கலாம். அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார், ஜனாதிபதி ஆகிட்டார் இந்திய நாட்டுக்கு. இவர் பிஏ படித்து, எம்ஏ படித்து, பிஹெச்டி படித்து மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறார், காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார். அப்போ ஒரு நாள் இவர் அப்துல் கலாமை பார்க்க போகிறாரு. அப்துல் கலாம் சொல்கிறார், கதிரேசன் எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. சார் இப்போ நல்லா இருக்கேன் சார், மதுரை மேலூர் பக்கத்தில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன் சார். அப்படியா? வெரி குட், சூப்பர். அவர் பாருங்கள், எப்படி இருந்த ஒரு டிரைவர், இப்படி படிக்க தெரியாத ஒரு இங்கிலீஷ் படிக்க தெரியாத டிரைவருடைய வாழ்க்கையில் அப்துல் கலாம் வந்து அவர் விளக்கேற்றி வைத்தார். அப்படியாக யோவான் சாணகன் பாருங்கள், மத்திய 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி வனாந்திரத்திலேருந்து ஒரு சத்தம் கூப்பிட்றார், சத்தம் விடுறார். விடும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாரும் ஓடி வராங்க. அப்போ சொல்கிறார், விரியன் பாம்பு குட்டிகளே வரும் கோபத்துக்கு நீங்கள் தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார், வழி காட்டினவன் யார் என்று கேட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் யூதேயா தேசத்தார், மற்ற எருசலேம் நகரத்தார், மற்றும் எல்லா பட்டணங்கள் சுற்றிலும் இருந்தவர்கள் எல்லாம் வந்து அவனிடத்தில் வந்து யோர்தான் நதியில் வந்து அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒளி பிரகாசமாக இருந்தது. ஏன்னா பாவம் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இல்லை. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டதுனால அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், பாவம் இருக்கிற வரைக்கும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவர்கள் எல்லாரும் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நாம் விளக்கேற்றி வைப்போம், மற்றவர்களை இயேசுவண்டை கொண்டு வந்து சேர்ப்போம். பாருங்கள், ஒரு திமிர்வாதக்காரனை ஒரு 4 பேர் சேர்ந்து கொண்டு ஆண்டவர் அந்த கப்பர்நகூமில் அந்த மார்க் 2ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ஸோ அவனுடைய வாழ்க்கையில் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவன் எழுந்திருச்சு நடந்து போகிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் பாவம் அவனை படுக்க வச்சிருச்சு. ஸோ அவன் வாழ்க்கையில் 4 பேர் சேர்ந்து விளக்கேற்றி வச்சாங்க. ஸோ இந்த காலவெளியில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் நீங்களும் நானும் மற்றவர்களை இயேசுவண்டை வழி சேர்ப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். நாங்களும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைக்க, மற்றவர்கள் வாழ்க்கையில் வழிகாட்ட, இயேசுவுக்கு வழிகாட்ட உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you.